வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரும். அந்த வார்த்தையை நான் நம்பும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாம இருந்த கதாபிரிவுகளில் நாம் என்னுடைய அந்த நாளை பேசும் சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லா மக்களை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நல்ல நாளுக்காக இந்த காலத்தில் வருகிறோம். இந்த இருவரையில நீங்க எங்களோடு பேசும்படியா வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் உங்களுடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி பேசுங்கப்பா. இந்த நாளில விசேஷமாக உலக ரட்சகரை குறிச்ச முடிய ஒவ்வொன்றையும் தேவன் பொருட்படுத்தி நடத்தும். அதற்கிற தம்முடைய பிள்ளைகள் அதற்கிற எல்லா நோக்கம் நிறைவேற்றினாலும் அவருடைய பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மைகொண்டார் நாளில் விசேஷமாக நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் விசேஷமாக ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனாகி கர்த்தர் முதலாவது அவர் இருக்கிற தேவனாகவே இருக்கிறார். இல்லையா? முதலாவது இன்றைக்கு நாம் பார்க்க இந்த வார்த்தைகளிலே முதலாவது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படி இருக்கிறவராகவே இருக்கிறது சில தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கப்படுவது சொல்லுகிறது, அவர் எப்படி இருக்கிறார்கள்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். முதலாவது இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் சொல்வதனை சொன்னதெல்லாம் புரியவில்ல. இந்த உலகத்துல இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மறித்தார்கள். ஆனாலும் ஒருவரும் இழந்தது சரித்திரம் இல்லை. ஆனா அவர் இருக்கிறவண்ணமாகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு முதலாவது அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார் சில வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் ஆதியில என்ன இருந்தாரா? வார்த்தையா இருந்தார். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இந்த உலகத்துல இருக்கிறவனா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இருக்குன்னு சொன்ன யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் பார்த்திருந்தா இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்க என்ன சொல்ற? ஆதியில அவர் இருந்தாலும் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தையா இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எப்படி எல்லாம் நம்ம கூட வெளிப்படுகிறார் சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வாசிங்க. ஆமென். வேதம் சொல்றது அவராலே அல்லாமல் எதுவும் உண்டாகல. அவர்தான் அவர் சொல்ல ஆகிய இருக்கும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் சொன்னார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் விசேஷ வார்த்தையாய் இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாகின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமை
தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னால் அந்த தேவனாக அந்த வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? இந்த உலகத்துல மனுஷ ரூபமாய் வந்தார். மனுஷ ரூபமாய் வந்து அவர் மனிதனாய் வாழ்ந்தார். எதற்கு சொன்னால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்பதற்காக. அவர் தெய்வமாய் இருந்த போதிலும் தெய்வம் இந்த உலகத்துல நமக்காக பூமியில மனுஷனாய் வந்தார். இல்லையா? மனுஷனாய் வந்தது மாத்திரமல்ல, அவர் மனுஷ குமாரனாய் இருந்த போதிலும் அந்த வேதம் சொல் வாசிக்க தவசத்தை அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய சாயலாய் மாறினார். ஏன்னு சொன்னால் மனுஷனுடைய அந்த அன்பு, நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அவரை என்ன செய்து உலகத்துல மனிதனாய் வர வைத்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாதிரி வேதம் சொல்கிறது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றாங்க? வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அவருக்குள் நமக்கு கிடைத்திருக்கு. அவரால் நமக்கு கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்துல மன்னிப்பு என்பது, பாவத்துக்குரிய மன்னிப்பு என்பது இயேசுவால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் பாவம் அறியாத தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன். அந்த தேவன் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், வார்த்தையா இருக்கிற தேவன், வார்த்தையா இருக்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்குள்ள நம்மோட வாசமாய் இருக்கிற தேவன். அது சொல்லுகிறார் பாருங்க, 18ஆவது வாசிங்க. அவரே சபையான சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபையான சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதலாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஆமென். அல்லேலூயா. முதல் பேர் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த ஒரே ஒரு தெய்வம் அவர்தான். அதே சொல்லுகிறது. இந்த உலகத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மரித்த இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். ஆனா அவருடைய கல்லறை அத்தனையும் மூடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்லறை மாத்திரம் என்ன பண்ணப்பட்டு திறந்திருக்கிறது. எந்த கல்லறையும் என்ன பண்ணல, திறக்கல. இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஆதியில தேவன் ஆவியா இருந்தார். அந்த ஆவியார் வார்த்தையாவது தேவன் இன்றைக்கு நமக்குள் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்தோம் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் பண்றது ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை என்ன இருக்கிறதா? ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதுதான் சொல்றாரு,
தேவன் என்ன பண்ண இருக்கிறவராக இருக்கிறதுன்னா வார்த்தையாக இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை என்ன செய்கிறது, என்ன கொடுக்குதுன்னா ஜீவனை கொடுக்கிறது. இந்த வார்த்தை என்ன ஜீவனை கொடுக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிற சத்தியத்தை அறியும் போது இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற இந்த வல்லமை உங்களை என்னை பாவத்திலிருந்து என்ன பண்ணப்படுகிறது, விடுதலையாக்கப்படுகிறது, பாவ நிவர்த்தி ஆக்கப்படுகிறது. இந்த உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில பாவ நிவர்த்தி எங்கேயுமே கிடைக்காது. எந்த பலி கொடுத்தா கிடைக்குமா, இல்ல ஏதாவது செய்தா கிடைக்குமா, எது செய்தாலும் கிடைக்காது. ஆனா இயேசு உங்களுக்காக எனக்காக செய்துட்டார். உங்களுக்காக எனக்காக இயேசு என்ன பண்ணாரு, செய்துட்டார். ஆனா நாம் என்ன பண்ணுவோம்னா, அவர் விசுவாசித்து அவரோடு கூட ஐக்கியப்படும் போதுதான் நாம் என்ன பண்ண முடியும், அவருடைய வார்த்தையினால நாம் என்ன பண்ணுகிறோம், நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகப்படுகிறோம். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. அது இந்த வார்த்தை ஜீவனை தருது, நித்திய ஜீவனை தருகிறது. அதுதான் சொல்லுது. வெளிப்படுத்தும் புத்தகம் 19:13 வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தும் புத்தகம் 19:13. இந்த வார்த்தை என்ன செய்கிறது, ஜீவனை தருகிறதா? அவருடைய நாம தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பது சொல்லுகிறது. அவர் இருக்கிறவனமாக இருக்கிறாரு, அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் என்னத்தை உண்டாக்குது, நித்திய ஜீவனை உண்டாக்குறது. அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை தேவனுடையதா இருக்கிறது. தேவனாய் காணப்படுது. இந்த வார்த்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, நாம் இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த வார்த்தை என்ன செய்யுமா, நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரணும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றம், எல்லா சுபாவ சிந்தனைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்யும், மாற்ற. அந்த வார்த்தை இல்லாம ஒரு நாள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. வார்த்தை ஒன்றுதான், இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். வார்த்தை இல்லாம வெற்றி கிடைக்காது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், பணம் வச்சிருந்தா அல்லது சொத்து வச்சிருந்தா அல்லது ஒருவேளை நம்முடைய நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு பிள்ளைகள், நல்ல ஒரு காது, நல்ல பாங்களை எதுவும் வெற்றியை கொண்டு வராது. வெற்றியை கொடுக்கிறது வார்த்தை ஒன்றுதான். அல்லேலூயா. நல்ல வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் இருப்போமானால் இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிட்டு கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறது. எபிரேயர் புத்தகம் 13:8 சொல்றாங்க. எபிரேயர் புத்தகம் 13:8 சொல்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது சொல்லி முதலாவது பார்க்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை நித்திய ஜீவனை கொண்டு வந்து இந்த வார்த்தை தேவனுடையதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையா இருக்கிற இந்த வார்த்தை சொல்கிறது, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் என்னவா இருக்கிறாரு. இதுதான் முக்கியமான காரியம். கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதற்கு இதுதான் நமக்கு என்ன இருக்கிறது, நேற்றும் இன்றும் என்றும் அவர் என்ன பண்றார், இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். முதலாவது வேதம் சொல்கிறது இந்த வார்த்தை, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். முதல் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், அவர் இருக்கிறவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, அவர் நிற்கிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் இருக்கிற மனமாக இருக்கிறார். இரண்டாவது அவர் நிற்கிறவராய் காணப்படுகிறார். வேதம் சொல்கிறது வாசித்துக்காக வெளிப்படுத்த 3:20 சொல்றது. வெளிப்படுத்த சொல்லும், வாசற்படியிலே நின்று சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, அவர் இருக்கிறவராய் இருக்கிறேன்னு சொன்னாரு. வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன். ஆனா சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா என்ன பண்ண, அவனுக்குள்ள பிரவேசிப்பேன். நீங்க அநேக கிறிஸ்தவங்க, அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய குடும்பத்துல பார்க்கும் போது இயேசு இல்லை. ஏன்னா கதவு திறக்கல. கதவு திறக்காதனால வாசப்படியில் இருந்து கொண்டு கதவு தட்டணும். இன்றைக்கு வாசப்படி என்பது நீங்க உலகத்துல பார்க்கலாம்,
இங்க இருக்கிற இந்த வாசல் ஒரு வீட்டுல எத்தனையோ வாசல் இருக்கிறது. எந்த வாசல் தந்தோம், எந்த வாசல் தருவோம்? இது வாசல் அல்ல, இருதயமாகிய இந்த கதவை என்ன பண்றாரு? கட்டுகிறார். இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். மனுஷனோடு கூட இந்த உலகத்துல இருக்கிற எந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ண விரும்பல. இந்த வீடு கையால செய்யப்பட்ட இந்த வீடு ஒரு நாள் என்ன பண்ணப்படும்? அழிந்து போகும், ஒரு நாள் இடிந்து போகும், ஒரு நாள் காணாம போய்விடும். ஆனா கைவேலை செய்யாத உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள தேவன் என்ன பண்ண விரும்புகிறார்? வாசம் பண்ண விரும்புகிறார். அதுக்காகத்தான் சொல்றாரு, இதோ நான் என்ன பண்றேன்? வாசம் பண்ண என்ன பண்றேன்? அதை பண்றேன். நீ என்ன பண்ண? கரத்தை நான் உனக்குள்ள வாசம் பண்ணுவேன். அவர் இருக்கிறவராக இருக்கிறார், உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ள என்ன பண்ண விரும்புகிறாங்க? வாசம் பண்ண விரும்புகிறார். அடுத்த வாசம் சொல்லு பாருங்க, ரெண்டு வாசிங்க. இதோ வாசற்படியிலே என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார் சொன்னார், நமக்குள்ள வாழ்கிறார் சொன்னார். அவர் வேற வேதம் சொல்றது, நீங்களும் நானும் போஜனப்படுகிறதாய் சொல்லப்படுகிறது. அடுத்து நன்மையான புத்தகத்தை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:26. அவரை நிற்கிறவராய் இருக்கிறேன்னு சொன்னார், கதவை தட்டுகிறார். வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் அறியாது இருக்கிறவர் இருக்கிறார். முதலாவது வேதம் சொல்லுது, கதவை தட்டுகிறார். நீங்க கதவை தட்ட ரத்தவரால் உனக்குள்ள பிரவேசிக்க இயேசு இருதயத்தில் வந்துட்டு நிறைய பேரு நல்லா தோணுங்க. இன்னைக்கு அநேக காரியங்களை இருதயத்துல வச்சுக்கிறாங்க, ஆனா இயேசு இல்லை. அதனாலதான் பிரச்சனை. அநேக காரியங்கள் வீட்டு குடும்பம் வாழ்க்கை அதை இதை எல்லாத்தையும் யோசித்து வீட்டுக்குள்ள இருக்கிற வெளியே இருக்கிற அத்தனையும் இருதயத்துல இருக்குது. அதனாலதான் இயேசு குடும்பம் பண்ணுவா அவனுக்குள்ள வாசம் பண்ண விரும்ப முடியல. ஏன்னா இவனுடைய இருதயத்துல உலகத்திற்கு எல்லா விதமான கவலைகள், போராட்டங்கள், நினைத்தைகள் எல்லாம் இருக்குது. ஆனா அவன் சொல்றாரு, நீ கவலைப்படுவதனால் என்ன பண்ண முடியாது? உன்னால ஒரு மனம் எழுத முடியாது, ஒரு மனம் குறைக்க முடியாது. நீ கவலைப்பட என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அப்ப இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள நமக்குள்ள வரும்போது இந்த வார்த்தை செய்கிறது என்னவா செய்கிறது தெரியுமா? அந்த வார்த்தை என்ன சொல்ற பாருங்க, வாசிங்க. கொடுக்கிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நம்ம நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க அநேகர் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? தேடிட்டு இருக்கிறாங்க கடவுள. கடவுள் தேவையில்லை, அவர் அருகில் நிற்கிறார், நம்மோடு கூட நிற்கிறார். அந்த தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்க விரும்பலாம். நீ கதவை திறந்தீனா அவர் நிற்கிற தேவன் உனக்குள்ள நமக்குள்ள வாசமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அதே தேவனாக இன்றைக்கு முதலாவது அவர் இருக்கிறவனாக இருக்கிறார். இரண்டாவது அவர் நிற்கிறவராக இருக்கிறார். நிற்கிற தேவனுக்கு நீ கதவை திறந்தினால் அவர் உனக்குள்ள என்ன பண்ணுவாருங்க? வாசம் பண்ணுவார். வாசம் பண்ண தேவனா இருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் நடக்கிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது இருக்கிறாங்க அவர் இருக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது அவர் நடக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டார்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறதாவது. அவர் எப்படி இருக்கிறார்? நடக்கிறவராக இருக்கிறார். முதலாவது இருக்கிறவராக, இரண்டாவது அவர் நிற்கிறவராக இருக்கிறார், மூன்றாவது அவர் நடக்கிறவராக இருக்கிறார். சொல்றாரு, அவர் எல்லாம் 7 குத்து விளக்கு மத்தியில் என்ன பண்றாங்க? நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ வேதம் சொல்ற 9ஆம் அதிகாரம்
35வது வார்த்தைக்கு மத்திய சுவிசேஷம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களை சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகலவற்றை மாற்றி அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது அவர் நடக்கிறவராய் இருக்கிறார். எப்படி நடக்கிறார் சொன்னா, அவர் இங்கு வேதம் சொல்கிறது, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, முதலாவது இருக்கிறவராய் இருக்கிற தெய்வத்தை நீ விசுவாசிப்பாயனா, அந்த வார்த்தை உனக்குள்ள ஒரு வார்த்தை உனக்குள்ள வந்தா அவர் நிற்கிறது தெரியும். உனக்கு முன்னாடி என்ன கதவு தர அவர் இருக்கிறத நீ அறிஞ்சாதான் கதவு திறக்க முடியாது. நீ அறியலன்னா திறக்க முடியாது. அப்ப நிற்கிற தெய்வத்தை நீ அவரு அறிந்தால் உனக்குள்ள பிரவேசி நமக்குள்ள பிரவேசிப்பார். அனுப்பி சொன்னார் அவர் நடக்கிறவரா இருக்க. எப்படி நடக்கிறாருன்னா சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை என்ன பண்ணாங்க? சொஸ்தமாக்கினார். சகல வியாதிகளையும் சகலத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? சொஸ்தமாக்கினார். கிராமங்களில் நடந்தார். சுற்றி திரிந்து நடந்து ஜனங்கள் ஜெப ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஜனங்களுக்கு வருகிற வியாதிகள் மாற தொடங்கிவிட்டது. ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே மாற்றம் வரும். இயேசு இருக்கிற வீட்டுல என்ன இருந்தது? பிரச்சனை இருக்காது. முன்னுக்குள்ள வந்துடும், ஜெயம் வந்துடும், அற்புதம் நடக்கும். ஆனா நாம என்ன பண்ண கதவு திறக்கல. அதனாலதான் நடக்கல. கதவு திறந்தாதானே, கதவுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. கூட்டிட்டு உள்ள நம்ம என்னென்ன செஞ்சிடலாம். ஆனா அதை மாற்றும் போது இன்னைக்கு அநேக வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை விரும்புகிறார். இருக்கிறவராக இருக்கிறார், அவர் நிற்கிறவராக இருக்கிறார், அவர் நடக்கிறவராக இருக்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48வது வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 6:48. அப்பொழுது கண்டு அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தங்கள் வழி சென்றார். வருத்தப்படுகிறதை அவர்கள் கண்டு ராத்திரி 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர்கள் வருத்தமா இருக்கிறத தேவன் கண்டு என்ன பண்றாரு? நடந்து போகிறார். நல்ல பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நான் வருத்தமா இருந்தேன், கர்த்தனை சேர்த்துமா வருத்தத்தை மாற்றுவதற்கு நடந்து வருகிறார். அவர் வருத்தத்தை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், பிரச்சனையை மாற்றுவார். உலகம் மாற்றாது, பணம் மாற்றாது, படிப்பு மாற்றாது, நண்பன் மாற்றாது, நண்பன் சகோதரி மாற்ற மாட்டாங்க. எப்பொழுதும் நம்மளோட இருக்கிறேன்னு சொன்ன தேவர், நடந்து வருகிற தேவர் இன்றைக்கு உனக்குள்ள நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா இருந்தைய கதவுகளை தட்டும்போது நாம் திறந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கப்படும் போது நாம் உலகத்துக்கு இடம் கொடுக்கிறோம், ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அநேகருக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனா இயேசுக்கு இடம் கொடுக்கறதில்ல. நீங்க பேருக்கு வாழ்க்கையில மாற்றம் வராததுக்கு காரணம் இருதயத்தில் இயேசு இருந்தா, வார்த்தை இருந்தா எந்த பிரச்சனை வராதுங்க. அல்லேலூயா. இருதயத்துல இயேசு இருந்தா எந்த பிரச்சனை வராது. ஆனா வர்றதுக்கு காரணம் என்ன? இடம் கொடுக்கல. இயேசுக்கு இடம் கொடுக்கல. நாம நினைக்கிறோம், நான் உபவாசம் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன், எல்லாம் பண்றேன்னு சொல்றேன். ஆனா நடக்கல. அல்லேலூயா. நடக்கல. ஏன் நடக்கல? நடக்காத காரணம் இயேசு இருக்கிறார் என்பதை நீ உணரல. உணர்வது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்கிறது, இந்த உணர்வுல இருக்கிற இந்த வார்த்தை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது மாத்திரமல்ல, நீ துன்பப்படுகிற நேரத்துல உன்னை நடந்து வந்து சுகப்படுத்துற வாழ்க்கையில அற்புதம் செய்கிற யாரும் எல்லாரும் கைவிட்டு எல்லாம் கைவிட்டு விடுவார், எல்லாரும் மறந்து நினைவாக இருக்கிறது. ஒன்று நினைவாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு நம்மளுடைய நினைவாக இருக்கிறது சொல்லுகிறார்.
அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அழுதார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகர் உலகத்துல நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல ஜனங்க சாஸ்திர பார்த்து பயப்படுறாங்க. ஆண்டவரை பார்த்து பயப்படுறாங்க. இதுதான் ஏன்னா இருதயத்துல இயேசு இல்லை. வாழ்க்கை இன்னைக்கு அநேக குடும்பத்துல வாழ்க்கை அநேக வாழ்க்கை என்ன தெரியுமா? பயம் என்பது மனுஷனை கொள்ளுகிறது. அந்த பயம் கடவுளும் பார்த்தாலும் பயம் விசாரித்து இருக்கு. ஏன் தெரியுமா? வார்த்தை இல்லாததுனால, வார்த்தை வாழ்க்கை இல்லாததுனால அந்த வார்த்தை என்ன செய்யப்படுது? தெய்வத்தையே என்ன செய்யுது? பயன்படுத்துகிற காரியத்தை பாருங்க. இங்க சொல்லுகிறது 59 பாருங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இந்த வார்த்தை குறிக்கிறவங்களா அல்ல, வார்த்தையினுடைய வாழ்க்கையில வரும்போது நாம் எந்த சூழ்நிலையில் பயப்பட தேவையா? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறவராக இருக்கிற தேவன், நடந்து வருகிற தேவன், உன்னோடு நிற்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இங்க சொல்லப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 36 வாசிக்கு. யோவான் 7 சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 பாருங்க. இயேசு நடந்து போகிறதை அவர் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இயேசு நடந்து போகிறதை அவன் பார்த்து என்ன சொல்றான்? இவர் யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தை அடிக்கப்படும்படியாக வந்த இயேசு இன்றைக்கு உங்களோட என்னோட இருக்கிற தேவனாகி தந்த எதற்காக இந்த உலகத்துல தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நடக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துல நம்மோடு வாழ விரும்புகிறார். அதற்கு நாம் இன்றைக்கு அவர் நடந்து போவது எதற்கு சொன்னார்? உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை என்ன பண்ணுவதற்காக நீக்குவதற்காக இயேசு ஆட்டுக்குட்டியாய் பலி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியாய் இயேசு இந்த உலகத்துல மனுஷனாய் வந்தார். உங்களுக்காக எனக்காக பலியான தெய்வம் இன்றைக்கு நம்மை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தெய்வம் விரும்புகிறார். இன்னும் வசனத்தை பாருங்க. சொல்லுகிறது ரோமர் சொல்லும் 15:3 சொல்லுகிறது. ரோமர் 15:3 கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். உங்களுக்கு வர ஆக்கின இயேசு வந்தது. அவர் சொல்லுகிறார். வசனத்தை பாருங்க. கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். விழுந்திருக்கிறது சொல்லி எழுதியிருக்கிறபடி என்ன பண்ணாரு? தேவனுடைய வாக்கு சொல்லுதனை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மேல் என்ன பண்ணது? விழுந்தவருடைய எல்லா சாபத்தில் அவர் மேல் விழுந்தது. இந்த சாபத்தினால நாம் விடுதலை ஆக்கப்பட்டார். அவர் சாபத்தை சுமந்து கொண்டார். இயேசு பாவத்தை சுமந்து கொண்டார். அவர் நம்முடைய நாம் நன்றா இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். யார் அதை திறந்துகிறாரோ அதை தேவராக்கத்தில் உள்ள வந்து வாசம் பண்ண முடியாம இன்னைக்கு நாம் கதவு திறந்து விட்டுக் கொடுக்கப்படுது. தேவன் நடந்து வருகிறதை நம்முடைய கண்கள் காண முடியும். நடந்து வருகிறது கண்கள் காண முடியாதற்கால் தேவத்தை மாற்று நமக்குள்ள இல்லாதிருந்தோம். 4ஆவதாய் பார்க்கலாம். நாம காண்கிறது முதலாவது திருப்பவராக இருக்கிறார். 2வது அவர் திருப்பவராக இருக்கிறார். 3வது அவர் நடத்துவராக இருக்கிறார். 4வது அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? காண்கிற தேவன். வாசிங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாசிங்க வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ
என்று நீ உயிருடன் என்று பெயர் கொண்டிருந்தும் பெருக்கில் இருந்தோம் செத்தவனாய் இருக்கிறாய். செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து. சிறப்படுத்து. உன் கிரியைகள் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. நான் காணவில்லை. அல்லேலூயா சொல்றாரு. அவர் காணல, என்னத்தை காணல? அவர் கிரிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறத பார்க்கல. எல்லாம் சொல்ற, நான் இதை பண்ண அதை பண்ணன்ற. ஆனா தேவனுக்கு முன்பதாக கிரிகள் என்ன இல்ல நானும் நம்முடைய கிரிகள் நாம சொல்லிக்கலாம், நம்ம பேசிக்கலாம், நம்ம நான் சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நாம் செய்கிற அத்தனையும் தேவனுடைய பார்வையில அது எப்படிப்பட்டது? நிசாந்தமாய் தெரிகிறது, நிசாந்தமாய் இருக்கிறது. ஆனா மனுஷனுக்கு முன்பதாக நாம் செய்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு திருப்தியா இருக்கலாம், அல்லது நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய சமூகத்துல அந்த வார்த்தை சொல்கிறது நிஷ்டாந்தமாய். என்ன பண்றேன் தெரியல, பண்றது தெரியல. ரசம் சொல்றது எப்படிப்பட்டதா இருந்ததா? ரசியா நீ விழித்துக் கொண்டு நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. சாகுறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறைப்படுத்து. உன் கிரியைகள் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. காணவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டதா இல்ல பார்க்க முடியல, இல்ல பார்க்க முடியல. நாம் இன்றைக்கு நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில தேவனை நாம் ஒப்பிக்கிறோம். ஆனா தேவன் நம்முடைய எல்லா வஞ்சனைகளையும் என்ன செய்கிறார்? மறந்துடுறாங்க. நம்ம எத்தனையோ இவ்வளவு காத்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கத்தர் மன்னித்து இருக்கிறார், மறந்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம வாழ்த்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா வாழ முடியாது. தேவன் மன்னிக்கல சொல்லாம வாழ முடியாது. இன்னொரு வசனத்தை சொல்கிறது, வேதம் சொல்கிறது. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. வெளிரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையில எதுவுமே மறைவு கிடையாது. அவனுக்கு அவனுக்கு தெரியல, மனைவிக்கு தெரியல, பிள்ளைகளுக்கு தெரியல, அல்லது கணவனுக்கு தெரியல, அல்லது சகோதரிக்கு தெரியல நினைக்கலாம். ஆனா எல்லாமே அவனுக்கு என்ன இருக்கிறது? நிஷ்டாந்தமாய் தெரிகிறது. நாம் கணக்கு ஒப்பிக்கிறவளா இருக்கிறோம். எங்க பரலோகத்துல தேவனுடைய பார்வையில, தேவனுடைய சமூகத்துல நாம் கணக்கு ஒப்பிக்கிறவளாய் காணப்படவில்லை. இன்றைக்கு அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார், நடக்கிறவராய் இருக்கிறார். அது வேதம் சொல்கிறது. இந்த தேவநாயகத்தை காண்கிற நம்மை நாமே அவர் காண்கிறவராய் இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனாய்? வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை நம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு நம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை நீ கொண்டாடுவதை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று என்று உன் பேரில் உன் பேரில் எனக்கு
குறை உண்டு. எனக்கு குறை உண்டு. ஆகையால் ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தட்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். அதிலிருந்து எடுத்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மனுஷரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக் கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா? வேதம் சொல்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். தேவன் விரும்புவதுதான் ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ கொண்டிருப்பாயானால், அப்படி கொண்டிருக்கப்படும் போது, அப்படி இல்லை என்று சொன்னால், நான் முன்னெடுத்துல வரும்போது என்ன கேட்பேன்? நியாயத்தை கேட்பேன், நியாயத்தை விசாரிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் வேதம் சொல்கிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்கிறார். நாம் காதுள்ளவர்களா இருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்துல காதுள்ளவர்களா இருக்கிறது மாத்திரம் அதை கேட்கும் போது, நாம் மனம் திரும்பும் போது, ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்குள்ள வரும்போது, அந்த அன்பு என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. தேவனுடைய பாதைக்கு முன்பதாக நாம் விருட்சத்தின் கனியை ருசிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடத்துல நாம் கொண்டு வரப்படுவதாய் காணப்படக்கூடியாய் வேதம் சொல்வது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வாசிங்க. கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டவுடனே இவர் யாரு சொன்னா? தீர்க்கதரிசனம். இவர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை இந்த வார்த்தைய விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நம்ம பார்த்த முதலாவது இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் காணப்படுகிறார், நடக்கிறவராய் காணப்படுகிறார், காண்கிறவராய் காணப்படுகிறார், அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாக பார்க்கிறோம், அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாய் அவர் வருகிறவராக காணப்படும்படியா தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அந்த அன்பை என்ன செய்ய வேண்டுமா அதை புதுப்பித்துக் கொண்டு சொல்கிறார். வேதம் சொல்லி வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவரை காண்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே,
3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம். ஆகையால் ஆகையால் நீ கேட்டு நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பு. நீ விழுந்திராவிட்டால் நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் தேதி அறியாதிருப்பாய். அறியாதிருப்பாய். ஆனாலும் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத அசுத்திப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு. உண்டு. அவர்கள் அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் பாத்திரவான்களானபடியினால் பெண் வஸ்திரம் தரித்து அஹ், என்னோட கூட நடப்பார்கள். நடந்தார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அவனுக்கு பெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். பெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் திருப்பி போடாமல் என் பிதா முன்பாகவும் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர் எப்படிப்பட்டதற்கு பேசுகிறவராய் வருகிறவராய் காணப்படுகிறார், காண்கிறவராய் காணப்படுகிறார், நடக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கமான சகோதரனே சகோதரியே, நாம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மிடத்தில் வரப்போகிறார். இந்த வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அல்லது நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கும் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஒரே விஷயத்தை வாசிக்க வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க வெளிப்படுத்த புத்தகம் 7:12. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் மகிமையும் ஞானமும் ஞானமும் சோத்திரமும் ஸ்தோத்திரமும் கனமும் கனமும் வல்லமையும் வல்லமையும் பெருகும் அஹ், சதா காலங்களிலும் உண்டாவதாக. உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். ஆமென் என்றார்கள். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, எல்லா துதியும் எல்லா கனமும் யாருக்கு? கடவுளுக்கு தான், தெய்வத்துக்கு தான். இன்னைக்கு மனுஷனுக்கு நாம் பழுதுகிற வகையில் மனுஷனை நாம் கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாம் உரிமைக்கு பார்த்த வருகிறவா இருக்கிற இயேசுக்கு மாத்திரம் நாம் என்ன பண்ணோம்? கனத்தை கொடுக்கணும். மனுஷனுக்கு கனத்தை கொடுக்க தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற யாருமே கணக்கு கொடுக்க தேவை. ஆனா தெய்வமாக இருக்கிற இயேசுக்கு மாத்திரம் நாம் கனப்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்றைக்கு தீர்மானம் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவனாகி கர்த்தர் நிற்கிறார், கதவை தட்டுகிறார், வாசற்படியில் இருந்து பிரவேசிப்பதற்கு இடத்தை கொடுப்பாயார். அவர் ஒன்றுக்குள்ளே வந்து உணவு போஜனம் பண்ணுவார். நடந்து பார்க்க நடக்கிறவராய் காக்கிறார். ஜனங்கள் அவரை பார்த்தவரை சாசு என்று சொல்லி அழகி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அவர் பார்க்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன், அவர் நம்மளோட பேசுகிறவர். அது மாத்திரமில்லை, இயேசு வரப்போகிறார். வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டுமானால், நாம் ஆவியிலே கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திருப்போமானால், அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? தேவனுடைய விசேஷத்த ஆசீர்வாதங்களை கொண்டு போவோம். இன்றைக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுத்த எல்லாரும் எழுதி பாடல் சொல்வதில் கேட்பாட்டுகிறேன். இந்த நாளில் இந்த சமூகத்தை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி அண்ணாவுடைய பாதத்தில் விட்டுவிட்டதை நான் யுத்தம் ராத்திரிகளில ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இந்த முறை நாங்கள் பார்த்த இந்த வார்த்தைகளில இந்த வாழ்க்கையில நாங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாய் கடைசியாய் இருக்கிறோம். இயேசுவை வரச்சொல்கிறேன். இந்த வருகையில நாங்கள் நிற்பதற்கு அல்லது இந்த வருகையில நாமும் உங்களை நோக்கி பார்ப்பதற்குரிய அடையாளங்களை எங்களோடு பேசுகின்ற வார்த்தை சபையை காது உள்ளவன் கேட்கிறவன் சில பேர் சொல்கிறது. இதை கேட்ட அந்த வார்த்தைப்படி இன்றைக்கு நாங்கள் எங்களை உறுதி செய்து நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்று நாம் எங்களை ஆராய்ந்து பார்த்து எல்லாருக்கும் கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு கொதிக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். உன்னோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதேதான்
இதயத்தில் ஏகமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் மாதிரியா சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில் ஏகமையா இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே அதே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் அவர் நடக்கிறவரை அவர் பார்க்கிறவரை சபையில் உள்ள வேதம் சொல்லுது சபையில் பேசும்போது காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்கிறது நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று சொல்கிறார் அந்த அன்பை விடுவது இந்த வார்த்தை நாயத்திற்கு வருவோம் கேட்கிற வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறேன் இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதரியே நம்மை நாமே ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்தோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நாளுக்காய் சுமந்து வருகிறோம் அந்த ஒவ்வொரு தாவே சகோதர சோதரி பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் அந்த சிறுபிள்ளைகள் பெரியவர்கள் வாழ்க்கையில் நாளில் பெரிய மாற்றத்தை தேவன் தந்தற்கு அந்த உணர்வுடைய தேவன் தாமே வெளிப்படுத்தும்படியாக செய்கிறோம் எல்லா சந்தரும் தந்திரன் விசுவாசம் தந்திரன் மனுஷனை சூழ்ச்சி எல்லாவற்றையும் விடுதலையாக்கி பிள்ளைகளை சாட்சியாக எனக்கு பயன்படுத்த போகிறேன் அதற்காக சொல்கிறோம் காத்துக் கொள்ளும் ஆசீர்வதிவை நடந்தோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் நாம் சேர்ந்து சொல்லுவோம் பரிசுத்த ஆவியருடைய அணியே சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு நாம் அனைவரும் சேர்ந்து எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆமென் ஆமென்